வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷமதி. இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட் மேக் பண்ணுற வீடியோ பார்க்க போகிறோம். அது எங்கே போய் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் கோவில்பாளையம் இருக்கக்கூடிய மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ், அதாவது எம்டிஎம்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு ஏபிசி மால்ட்டை மேக் பண்ண போகிறோம். அதோட யூனிஃபார்மையும் போட்டுட்டு அங்கே போய் வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏபிசி மால்ட் மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்ட்டு. அதை நம்ம எம்டிஎம்மில் இருக்கக்கூடிய மால்ட் மேக்கிங் மிஷினில் பண்ண போகிறோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 60 லிட்டரு. இப்போ ஏபிசி மால்ட்டை நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி மிஷின் இந்த மாதிரி ஃபுல்லாக டீஅசம்பிள் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர்லேயோ கோல்டு வாட்டர்லேயோ நீட்டாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டே நம்ம மேக் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த மால்ட் மேக்கிங் மிஷினை உங்களுக்கு அசம்பிள் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பையன் எப்படி பண்ணுறா பார்த்தீங்களா, சூப்பராக. அந்த மாதிரி நீங்களும் அவர் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தான் அரைச்சிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தான் அரைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் தேங்காய் திருவி வர மாதிரி அவ்வளோத்தையுமே ஃபுல்லாக திருவி போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த இன்க்ரீடியண்ட்டை மேக் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சிட்டு இருக்காங்க, அதையும் பார்க்கலாம். கேரட்டுன்னு இது கூட எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் என்னென்னா பாதாம், முந்திரி, ஏலக்காய். அது நல்ல ப்ரோட்டீன் உள்ளதுங்க. அதையும் சேர்த்து நம்ம வறுத்து அதை கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசி மால்ட்டுக்கான இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ பீட்ரூட்டு, 1 கிலோ கேரட் எல்லாமே நான் அப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதோட இன்க்ரீடியன்ஸ் இங்கே வச்சுருக்கிறேன். தென் அதுக்கப்புறமா 100 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி, 20 கிராம் ஏலக்காய் அவ்வளோத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை 3 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் 3 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எல்பிஜி கேஸஸுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும், வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தென் இதுக்கப்புறமா கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணலாம். இப்போ மிஷினை ஓட விட்டுட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை உள்ளே போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ கேரட்டு, 1 கிலோ பீட்ரூட்டு, அந்த இன்க்ரீடியன்ஸை முதல்ல மிஷினில் கொட்டிக்கலாம். கட்டிடுவா.
நாட்டு சர்க்கரை உள்ளே போடுறதையும் காமிச்சிருந்தேன். இப்போ அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி மால்ட்டோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கு. நமக்கு இப்போ எடுத்து சாப்பிடலான்னு தோணுது. ஓகே, இப்போ நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. இதை மிஷினில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மிஷினில் எந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்குன்றதை பாருங்கள். இந்த மாதிரி அவுட்புட்டு நீங்கள் மேனுவலாக கொண்டு வரணும் ரொம்பவே கஷ்டம், ரொம்ப டைம் ஆகும். ஆனால் நம்ம ஏபிசி மால்ட் மேக்கிங் மிஷினில் குயிக்கான ரிசல்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். நீங்கள் ஏபிசி மால்ட்டு வீட்டிலே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. அதுக்கான அடி பிடிக்காமல் ஆள் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் நம்ம மால்ட் மேக்கிங் மிஷினில் மேன் பவர் தேவைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு துளி அளவு கூட இல்லை. காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய வைப்பர் செட்டு அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தரமான சூப்பரான பக்குவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஏபிசி மால்ட்டில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுவோம். அது ஒரு பாகு மாதிரி இருந்து ஹீட் ஆகிட்டே இருக்கிறதுனால வெளியே தெரிச்ச கையில் காலில் படுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். இந்த மிஷின் இருக்கிறதுனால துளி அளவுக்கு கூட உள்ளே இருந்து நம்ம மேலே படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. காரணம் என்னன்னா இது நல்லா ஹைட்டு 60 லிட்டர்னு சொல்லியிருந்தேன். இதோட ஹைட்டு ஒய்டு எல்லாமே இருக்கிறதுனால நான் கையை பல டிஸ்டன்ஸில் வச்சாலும் எனக்கு அந்த பாகு மேலே படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது 0% தான். ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் நம்ம கையில் வச்சுருக்கோம். இதில் என்ன இருக்குன்னு வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். 100 கிராம்ஸ் பாதாம், 100 கிராம்ஸ் முந்திரி, 20 கிராம் ஏலக்காய் வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம அப்படியே இதில் மலை சாரல் மாதிரி தூவி விட்டுடலாம். கொட்டிராமணி இதில் நம்ம ஆட் பண்ண உடனே இதுலேருந்து வரக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து பர்னரை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிடான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேனுவலாக பண்ணும்போது நீங்கள் இறக்கி வச்சுட்டு அதை பவுடர் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம மால்ட் மேக்கிங் மிஷினில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம மிஷினில் பர்னர் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மிஷினை அப்படியே போட்டு விட்டீங்கன்னா அதுவாக நிமிஷத்தில் இந்த மிஷினை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குது அப்படின்றத. நீங்கள் ஒன்ஸு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆனதுக்கப்புறமா பாலில் கலந்து குடிச்சிக்கலாம். சூப்பராக நம்ம ஏபிசி மால்ட்டை ரெடி பண்ணிட்டோம் இந்த மல்டி மேக்கிங் மிஷினில். இது வந்து மால்ட் மேக் பண்ணுறதுக்கு மட்டுமே கிடையாதுங்க. இந்த மிஷினை வச்சு நீங்கள் குல்ஃபி, அல்வா, பால்கோவா, தேங்காய் பருப்பி எக்கச்சக்கமாக ஏகப்பட்ட ஸ்வீட்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அடுத்த ஒரு ரெசிபியும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன ரெசிபின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்கு இந்த மிஷினில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் மிஷினை வாங்கி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வெறும் 9000 ரூபா கொடுத்தா போதும் இந்த மிஷினை நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த மிஷினை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.